இப்போ நான் சொல்ல போறது கேட்டு எந்த பிரியாணி லவர்ஸும் கோச்சிக்கூடாது. ஸோ முன்னாடி டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ எந்த பிரியாணி லவர்ஸுமானது இன்கம் கொடுத்து நோக்கமல்ல. என்னங்க பெரிய பிரியாணி, இப்போ நான் சொல்ல போற இந்த காம்போ பிரியாணியா அச்சு தூக்கிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. சும்மா இல்ல, வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ப்ரூஃபோட ஒரு பில்டப்பா இருக்குல்ல. சரி, மேட்ருக்கு வந்து எங்க வீட்டில் சிக்கன் எடுத்தாங்க. சரி, எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த பிரியாணி குழம்பு இல்லை பக்கோடா மட்டுமே செய்யறோமே, எதனா டிஃப்ரெண்டா செய்யலாம் சொல்லிட்டு யூடியூப்ல போயிட்டு ஒரு சர்ச் போட்டேன். பார்த்தா சிக்கன் சுக்கா சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக, அதோட டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. சரி, அதை செஞ்சு முடிச்சு ஒரு ஓரமாக வச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் மெயின் டிஷ்க்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, நாங்கள் அடிக்கடி செய்கிற இந்த ரச சாதம்னா ரச தனியாக சாதம் தனியால இந்த 1 part ரைஸ் மாரி செய்யறது ரசசோறு செய்யறதுக்கு ரெசிபி நீங்கள் யூடியூப்ல ரசசோறு செய்வது எப்படி அப்படின்னு போட்டாலே வந்து வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல ஒரு உருண்டை ஊட்டி வாயில வச்சு அதோட டேஸ்ட்ல மயங்கி போனதான். கண்ணை முடிச்சு பார்த்தா குண்டாங்காலி. என்னடான்னு பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போய் எல்லா சாப்பாடும் காலி பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய். அச்சோ, மறந்துட்டேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா பாய்.